Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா guys அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து நம்ம சேனல்ல டெய்லி பாத்தீங்கன்னா வந்து வீடியோ போட்டுருந்தேன். சோ இப்போ ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா நான் வீடியோ வந்து போடல. சோ ஏன் ப்ரோ அப்படினு கேட்டினா வந்து ஒரு சில பேர் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் டெய்லி வீடியோக்கே கமெண்ட் பண்றவங்களா இருப்பாங்க. சோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு நாள் வீடியோ வந்திருக்காது. சோ ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஏன் கேக்குறேன் நானே சொல்லிக்கிறேன். சோ ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட போனோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா வந்து போயிடுச்சு. சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு நாள் வந்து வீடியோ போட முடியல. சோ இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருந்தேன். சோ இது ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா வந்து பிரேக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நானும் டெய்லி போடணும். கண்டிப்பா நான் டிஸ்பிளே நல்லா இருந்தா அந்த ரெண்டு நாள் நான் மிஸ்ஸே பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பா பாத்தீங்கன்னா வந்து போட்டிருப்பேன். சரி ஓகே, இதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பிரேக் அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா வந்து எடுத்துட்டு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்ல பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல பார்த்தீங்கன்னா வந்து ரோல்ஸ் வந்து எப்படி வந்து செட் பண்றது. சப்போஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்து அட்மின், நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அப்போ நம்ம எடிட்டரா இன்னொரு அட்மின் போட்டால் அவங்க வந்து போஸ்ட் போடுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்து எடிட்டரா போட்டால் எடிட்டருக்கான வேலைலாம் என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் பேஜை பொறுத்த வரைக்கும் ரோல்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரோல்ஸை வந்து எப்படி வந்து நம்ம வந்து செட் பண்றது. ஸோ அதான் இதில் பார்க்க போறோம். அண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்க உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க நம்ம வீடியோலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் என்னோட ஃபேஸ்புக்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஃபேஸ்புக்கை பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனில் வரும்ல, ப்ரொஃபைல் ஆப்ஷன் தான் மெனு அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து பேஜில் வந்து ரோல்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம யாருக்கு என்ன ரோல் வேணும் அப்படின்றது தான் செட் பண்ண போகிறோம். நமக்கு அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பேஜுக்கு வந்து நம்ம வந்து யாரை வந்து செட் பண்ண போகிறோம், நம்மளோட பேஜை பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் எந்த பேஜுக்கு ஒரு ரோலை போட போறீங்களோ அந்த பேஜ் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டெமோவில் காட்டணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இங்கே ஒரு பேஜ் எடுத்துருங்க. உங்கள் பேஜ் எடுத்துட்டு மேலே சர்ச் பக்கத்தில் செட்டிங் சொல்லிட்டு ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த செட்டிங் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஜ் ரோலை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்னோட ஓகே நான் தான் இந்த பேஜ் வந்து கிரியேட் பண்ணேன். நான் அட்மின் ஓகே இருந்திருக்கு ஒன்று இருக்குது. இப்போ நான் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு அட்மினாக ஆட் பண்ண போகிறேன், இல்லை அவனை வந்து ஒரு எடிட்டர் ஆட் பண்ண போனால் மேலே பார்த்தீங்கன்னா ஆட் பர்சன் டு பேஜ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டாக வந்து இருக்கணும். அப்போ தான் இடத்துல வந்து சர்ச்சில் வந்து வரும். ஓகேங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களை ஆட் ஃப்ரெண்ட் பண்ணனா ஆட் ஃப்ரெண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஜனா டெக்குன்னு சொல்லிட்டு வச்சேன், வருமானு தெரியல அந்த அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் கைஸ் அது. ஸோ இப்போ தான் கிரியேட் பண்ணாது, நீங்கள் ஜஸ்ட் டெமோக்காக தான் கிரியேட் பண்ணேன். ஓகே, இந்த இடத்துல கிரியேட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் இந்த மாதிரி எடிட் பர்சன் பண்ணிட்டு பேஜ் ரோல்ஸ் வந்துச்சு. அட்மின், எடிட்டாரு, மாட்ரேட்டரு, அட்வைசரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அனலிஸ்ட்டு. ஸோ அதாவது பேஜ் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணுமா, இல்லை ஒரு மாட்ரேட்டராக இருக்கணுமா, இல்லை எடிட்டராக இருக்கணுமா, அட்மின் இன்னொரு செகண்ட் அட்மின் தேவைப்படுதா, இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட எந்த ரோல் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ ஸோ நீங்கள் எது வைக்கணும்னு நினைக்கிறோம் அதை வந்து வைங்க. நான் எடிட்டர்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஆட் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஆடை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆட் ஆகிடுச்சு. பெண்டிங் பீப்புள் ஏன் வருது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு வந்து அக்செப்ட் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிக்வஸ்ட் மாதிரி சென்ட் ஆகிட்டு இருக்கும். அவங்க அக்செப்ட் பண்ணால் தான் ஓகே எடிட்டராக இன்வெட்லேருந்து உங்கள் பேஜில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெண்டிங் பீப்புள்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த அக்கௌண்ட்டில் போய் பார்ப்போங்க. பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணல, எடிட்டர்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவோம் நம்ம அக்கௌண்ட்குள்ளே. இப்போ அந்த அக்கௌண்ட்குள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா, ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், ஜனாஜான் இன்வைட்டட் டு பிகம் எடிட்டர் ஆஃப் டெக் ட்ரீசர் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நம்மளோட பேஜுக்கு வந்து நம்ம எடிட்டராக வந்து இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்கள. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணால் எப்படி வருது அப்படின்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், அந்த பேஜோட பேர் வந்துட்டு அது என்ன பேஜ், அந்த கேட்டகரிலாம் போட்டு அக்செப்ட் பண்ணலாமா டிக்ளைன் பண்ணலாமான்னு கேட்குறது. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை அக்செப்ட் பண்ண சொன்னால் போதும். ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேஜில் வந்து ஒரு எடிட்டராக வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும். உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த பேஜ் வந்து வந்துடும், உங்களுக்கும் இருக்கும். பட் ஆனால் அட்மின் பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்டு எடிட்டரால் பண்ண முடியாது. ஸோ அட்மினுக்குன்னு ஒரு தனி ஆப்ஷன் இருக்கும், எடிட்டருக்குன்னு தனி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வீடியோ பிடிச்சிருந்துன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இதை பற்றி நம்ம வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.